நமஸ்காரம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி திருநாளின் மிக முக்கியமான அம்சம் எண்ணெய் ஸ்நானம் செய்து கொள்வது. தீபாவளி தினத்தை நரக சதுர்தசி ஸ்நானம் எனவும் கூறுவார்கள். துஷ்டனான நரகாசுரன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனால் கொல்லப்பட்ட பொழுது அந்த அசுரன் ஒரு வரம் கேட்டான். இன்றைய தினம் யார் யார் எண்ணெய் ஸ்நானம் செய்கிறார்களோ அவர்களை ஒரு நாளும் நரகத்தில் தள்ளி இம்சைப்படுத்த வேண்டாம் என்று வேண்டினான். இது பாத்ம புராணத்தில் உள்ளது. இந்த எண்ணெய் ஸ்நானத்தை எப்படி செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், இதன் முக்கிய அம்சங்கள் என்ன என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். இந்த எண்ணெய் ஸ்நானத்தை தீபாவளி அன்றைக்கு விடியற் காலையில் சந்திரோதய சமயத்தில் சதுர்தசியின் சம்பந்தம் இருக்கும் பொழுது செய்ய வேண்டும். அப்படி பார்த்தோமேயானால் நாளை மறுநாள் சதுர்தசி மாலை 4 மணி வரை இருக்கின்றது. எனவே விடியற்காலையில் உஷத்காலத்தில், அதாவது பின்னிரவு நேரத்தில், எனவே ஒரு 3 மணியிலிருந்து ஆரம்பித்து ஒரு 4:30 மணிக்குள்ளாக இந்த எண்ணெய் ஸ்நானத்தை நாம் செய்தோமேயானால் மிகவும் உத்தமமாக இருக்கும். இப்படி எண்ணெய் ஸ்நானம் செய்வதால் நமக்கு இருக்கக்கூடிய நட்சத்திர தோஷங்கள் விலகும் என்பது பெரியவர்களின் நிர்ணயம். இந்த எண்ணெய் ஸ்நானத்தை எப்படி செய்ய வேண்டும் என்றால், நல்லெண்ணெய் சீயக்காய் தேய்த்து வெந்நீரில் ஸ்நானம் செய்ய வேண்டும். ஏன் நல்லெண்ணெய் சீயக்காய் என்றால் இவை இரண்டும் மகாலட்சுமியின் அம்சங்கள். நாளை மறுநாள் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே வெந்நீரில் கங்காதேவி ஆவிர்பவிக்கிறாள். எனவே நாளை மறுநாள் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே நல்லெண்ணெய் மற்றும் சீயக்காய் கொண்டு வெந்நீரில் ஸ்நானம் செய்யும்போது கங்கையில் ஸ்நானம் செய்வதற்கு ஈடானது. எனவே நண்பர்களே, அந்த குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் மறக்க வேண்டாம். நாளை மறுநாள் நிச்சயமாக அந்த நேரத்திலே இந்த ஸ்நானத்தை செய்து கங்கா ஸ்நானம் செய்த அந்த பலனை பெறுங்கள். மேலும் புத்தாடைகள் அணிந்து தீபஸ்ய ஆவளி, தீபங்களின் வரிசையை மகாலட்சுமி தாயாரின் முன்னால் ஏற்றி சகல விதமான சௌபாகியங்களும் நமக்கு அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். புத்தாடைகளை அணிந்து கொள்ளுங்கள். பெரியவர்களை வணங்குங்கள். அரசாங்கம் கூறிய அந்த நேரத்திலே பட்டாசுகளை வெடித்து மத்தாப்புகளை கொளுத்தி உற்றார் உறவினருடன் சந்தோஷமாக இருங்கள். நல்ல உணவை உண்டு, இனிப்புகளை உண்டு, நண்பர்களுடன் தீபாவளி வாழ்த்துக்களை பரிமாறி நல்லபடியாக சிறப்பாக தீபாவளியை கொண்டாடும்படி விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம்.